2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. திமுக அதிமுக இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றது தான் பொதுவான அரசியல் விமர்சகர்கள் கருத்தாக இருக்குது. அப்படிலாம் இல்லை. பிஜேபி சரியாக செயல்பட்டாங்கன்னா 2036 அவங்க ஆட்சிக்கே வந்துருவாங்க. ஆனால் அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து நிறைய சொந்த சிக்கல்கள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு அகில இந்திய கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டெல்லியே தான் பிரதானமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி அங்கே தான் தப்பு பண்ணுச்சு. காங்கிரஸ் கட்சியோடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து அவங்க டெல்லி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் பண்ணது தான். எதுவாக இருந்தாலும் டெல்லி மேலிடம் அப்படின்னு கொண்டு போனாங்க. அதுதான் வந்து மாநில தலைமைகளை வலு குறைந்ததாக வச்சு மாநில பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போய் எல்லாரும் டெல்லியை மூடுறோம். யார் டெல்லிக்கு வந்து விசுவாசமாக இருக்காங்களோ அவங்க வந்து தலைவராகிடலாங்கிற மாதிரி போய் கட்சி அப்படியே காணாமல் போய் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது இந்தியா முழுக்க அந்த நிலைமை வந்துச்சு. அந்த இடத்த நோக்கி பாஜக நகருது. அதனால் வந்து அவங்க வந்து மாநிலங்கள், நம்ம நரேந்திர மோடிங்கிறவர் ஒரு மாநில தலைவருங்கிற மறந்துடக்கூடாது. அவர் குஜராத்துடைய பிரைடை வந்து வெளியெடுத்துட்டு குஜராத் சப்கா சாத் சப்கா வைஸ் சொல்றதுக்கு முன்னாடி தேஸ் கா விகாஸ்கே குஜராத் கா விகாஸ் சொன்னவர். நாட்டுக்காக குஜராத்தின் வளர்ச்சி சொன்னார். குஜராத்துடைய மாநிலத்தில் வந்து குஜராத்தை நம்பர் 1 ஆக்கிட்டு இப்போ நாட்டை நம்பர் 1 ஆக்குறேன் கிளம்பியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி மாநிலங்களுடைய ஆஸ்பிரேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கணும். அது பண்ணாங்கன்னா 2036 இவங்களே ஆட்சிக்கு வந்துருவாங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் சேர்த்தே 50% வாக்குகள் தான் இருக்குது. 2 கட்சிகளுக்கும் சேர்த்தே 50% வாக்குகள் வெளியே தான் இருக்குது. நான் சொல்றது விழுற வாக்கே, விழாத வாக்கே 30% இருக்கு. சரிங்களா? நீ வந்து என் தமிழ்நாட்டில் எப்பயுமே 70% மேலே வாக்கு விழுந்ததே கிடையாது. 30% ஓட்டே போடுறதில்ல. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒன்று தான் சார், இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு அந்த குரூப் தான். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏன்பா ஓட்டு போடலன்னா ஒரு 10% ஏஜ் காரணமாவோ, வெளியூர் காரணமாவோ, டிராவல் காரணமாவோ, உடல்நிலை முடியாமலோ இருக்கும். மிச்சம் ஒரு 20% பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஓட்டு போட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஸோ ஒரு நல்ல மாற்று உருவானா இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அதிமுக திமுகவுக்கான மாற்று தமிழகம் வந்து 1991 தேடிட்டு இருக்கு. 89 வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்து அவங்க கலைக்கப்பட்ட பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேடல் வந்துருச்சு. மக்கள் வந்து ஒரு மாற்று வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. மாற்று வேணும்னு மக்களுடைய எதிர்பார்ப்புடைய விளைவு தான் மூப்பனார் வந்தார், ராமதாஸ் வந்தார், விஜயகாந்த் வந்தார், வைகோ வந்தார், எல்லாருமே வந்தாங்க. ஆனால் வந்தவங்கெல்லாம் திரும்ப திமுகவுடைய போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்ததே திமுக இல்லாமல் ஒரு முயற்சிக்கு தான். ஆனால் இவங்க எல்லாருமே திரும்ப திமுகவோட போகும்போது மக்கள் வந்து அப்போ எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு ஒரு கணக்கு வந்துட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக வேண்டான்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு ஓட்டு கூடிக்கிட்டே போகுது. திமுக ரெண்டுமே சரியில்லைன்னு சொல்லக்கூடிய பாஜக அதிமுகவை சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கு நம்பர் 2 வளர்ந்து நிற்கும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ வந்து திமுக வேண்டாங்கிற சிந்தனை மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. நான் வந்து ரஜினி கமல் வச்சு படம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ யாரை வச்சு படம் பண்ணுங்கிற கேள்வி பதில் தரணும்ல. அது இல்லாத போது திரும்ப அவங்க தானே இருப்பாங்க. அந்த முக்கியமான பிரச்சனை தான். இவர்கள் வந்து தங்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணாங்கன்னா இவர்களுக்கு எதிர்காலம் இருக்குது. திமுக ரெண்டுமே தேய்மானத்தில் இருக்கு. 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 300 கோடி ரூபா கொடுத்தாருன்னா சொல்லுவேன். நீங்கள் பிரசாந்த் கிஷோர்? ஆமாம், பிரசாந்த் கிஷோர் எங்கள் ஊருக்காரரு. அவரும் பாண்டே தான். பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் அவருடைய ஃபுல் நேமு. அவருக்கு நீங்கள் அவ்வளோ கொடுத்து எனக்கு அவ்வளோ கொடுத்து ஏதாவது 30 இந்த இதை படம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கேன்ப்பா, கொஞ்சம் ஏதாவது 50-100 பார்த்து போட்டு கொடுப்பாரு சொல்லணும்ல. இவர்கள் அரசியல்வாதிகள் வந்து யாரும் அடுத்தவங்க பேச்சு கேட்டு பண்ணுறவங்க இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தவங்க பேச்சை கேட்டு தெரிஞ்சுக்கிற இடத்துலையும் அவங்க இல்லை. தே ஆர் வெரி ஷ்ரூட். திரு எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல் நாலேஜை வந்து நான் கொஞ்சம் கூட குறைச்சி மதிப்பிட மாட்டேன். வெரி ஷ்ரூட். அவர் வந்து சண்டை நம்ம 4 பேர் அடித்து தாதாவானவர் கிடையாது. அவர் அடித்த 4 பேருமே தாதா. திருமதி சசிகலாட்ட அவர் எப்படி இருந்தாருன்னு அவருக்கு தெரியும். திருமதி சசிகலாவை பார்த்தா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, சின்னம்மான்னு எப்படி இருந்தாங்கன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். தினகரன் வந்து அவரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவார். பழனிசாமி இங்கே வாங்க அப்படின்னு எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுவார். இவங்கெல்லாம் சார்னு அவங்க சொல்லுவாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். திரு ஓபிஎஸ் வந்து பெரும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர். ஜெயலலிதாட்ட வந்து இருந்தவர். அவருடைய அமைச்சர் ஓபிஎஸோட அமைச்சரும் 2 முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படி அவருக்கு சமுதாய பின்புலமும் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த 3 பேரையும் வந்து கட்சி விட்டு தூக்கிட்டாருன்னா நீங்கள் அவரை வந்து சாதாரண டிசிஷன் மேக்கராக நீங்கள் கருத முடியாது. ஆனால் 2024 அவர் தப்பான முடிவு எடுத்தார். நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். 26 அவர் எடுக்கிற முடிவு தான் அவருக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தெளிவான எதிர்காலத்தை காட்டும். ஒருவேளை அதிமுகவும் விஜயும் சேர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து முழுமையாக ஒரு மாறுதலான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். பெரிய நம்பிக்கை கொடுக்கும். 10வது அது வந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அது வந்து விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்தால் பியூட்டிஃபுல் காம்போ, நல்ல நம்பிக்கை கொடுக்கும்.
ஆனால் பத்தாது நான் நினைக்கிறேன். ஒரு அப்படியா? உத்தரவாதப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். இவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட மிகப்பெரிய வெற்றி அடைய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ரொம்ப காலம், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ம். நான் என்ன நினைக்கிறேன்னா உத்தரவாதப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வரேன். அது அப்படியும் வரலாம், இப்படியும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும்ல, ஆமாம். உங்களுக்கு புரியல, சீமான் தனியாக இருப்பார்ல, ம். அப்போ ஓட்டு பிளவில் திமுக திரும்பி வந்தாலும் வந்துடலாம். ம். அப்போ வந்து விஜய் ஏடிஎம்கே சேர்ந்து இன்னொரு கட்சி இருந்துச்சுன்னா உத்தரவாதப்படுத்தும். வெறும் விஜயும் ஏடிஎம்கே நல்ல ஃபைட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன வருது, இது நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுதில்ல, அது மாதிரி நல்லா இருக்கும், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அது வந்து உத்தரவாதப்படுத்துமா, அஷ்யூர்டு விக்டரியான்னு சொல்ல முடியாது, லக்கா. இப்போ சீமானுடைய கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது சேகர் பாபு சொல்லியிருக்காரு அது கரைந்து போகின்ற கட்சி அப்படின்னு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒருத்தர் வளர்றாரா தளர்றாரா அப்படிங்கிறத ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ம். நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோக்கான ரேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அவருடைய படங்களை முந்தின படம் என்னாச்சு, 7 படம் பண்ணியிருக்காரு, 2 படம் அட்டர் ஃப்ளாப் அப்படின்னாலும் 5 படம் ஹிட்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக சேர்ப்பீங்க. கரெக்ட். 4 3னா கொஞ்சம் பாதி யோசிப்பீங்க. 3 படம் தான் ஓடி இருக்கு, 4 படம் ஃபெயிலியர் பண்ணால் கொஞ்சம் ரேட்டை குறைப்பீங்க, இவ்வளோதானே. ஆமாம். அவர் வந்து 2016 தேர்தல் சந்திக்கிறார். ஆமாம். 16, 19, 21, 24 எல்லா தேர்தலையும் தனியாக அவருடைய வாக்குகள் வந்து கூடிக்கிட்டே போகும். ம். சீமானுடைய கட்சியில் இன்னும் 2வது பேரை 4 பேரை சொல்லுங்க, யாருக்குமே தெரியாது. ஆமாம். யாருக்குமே தெரியாது. அவருடைய சித்தாந்தமும் அவருடைய பேச்சும் அவருடைய தலைமை பண்பு மட்டும் ஏற்று அங்கே வந்தவங்க தான் இருக்கிறாங்க. உண்மை. அந்த ஓட்டு வந்து 4.5லேருந்து கூடி சாரி 1.5லேருந்து இன்னைக்கு வந்து கூடி வந்து 4.5 லட்சத்துலேருந்து இன்னைக்கு வந்து 35 லட்சம் இருக்கு. ஆமாம். 1.5% இன்னைக்கு வந்து 8% வந்து நிற்கி. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றில் தனித்து போட்டிட்டு ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்றது இப்போ சமீபத்தில் வரலாறே கிடையாது. உண்மை. அப்போ தளர கட்சியா வளர கட்சியா நான் சேகர்பாபு தான் சொல்லணும். இப்போ விஜய் அரசியலில் குதிச்சிருக்காரு. அவர் குதித்த நேரம் தருணம் சரியான தருணம்னு நினைக்கிறீங்களா? திரு எஸ். ஏ. சந்திரசேகரோட பேச்சை கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணி இறங்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காலம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். வந்து அவர் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து கிடைக்குமான்னு தெரியல. அதற்கு வந்து நீங்கள் மேக்கப் வேறு மாதிரி பண்ணணும். நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கோளாறாகி போச்சுன்னா கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் சினிமாவில் இருந்து அதை மாதிரி இங்கே அவர் பண்ண வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து என்ன 2019 தேர்தல் முடிஞ்சு போச்சு, 2021 தேர்தல் வந்து முடிஞ்சு போச்சு, 2024 தேர்தல் முடிஞ்சு போச்சு. அப்போ ஜெயலலிதா கருணாநிதி இல்லாமல் 3 தேர்தலில் தமிழகம் பார்த்துருச்சு. அப்போ அங்கே வேக்குவம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் தேட முடியாமல் தான் திரு ரஜினிகாந்த் வந்து வேண்டான்ட்டார். என்னப்பா எல்லாம் ஆள் கிளம்பிட்டாங்க வந்துருச்சு. அப்போ வந்து எடப்பாடி ஸ்டாலின் உறுதியாயிருச்சு, நல்லவங்களா கெட்டவங்களா ஜெயிக்கிறாங்க, 2 லீடர்ஸ் எமர்ஜ் ஆகிட்டாங்க. அப்போ அந்த வேக்குவம் இருக்குதாங்க ஒரு கேள்வி. இப்போ வந்து இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்த இவர் இட்டு நிரப்புவாருங்கிறத பார்க்கணும். மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நாளில் ஒரு தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு ராஜ்கிரண் உருவாகிறதுக்கு பல படங்கள் தேவைப்படும். ஒரு ராமராஜன் உருவாகிறதுக்கு பல படங்கள் தேவைப்படும். ஒரு சஸ்டைனபிளாக ஒரு ஆள், அதாவது ரஜினியும் கமலும் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சொல்லுங்களேன், எம்ஜிஆர் சிவாஜி இந்த இடத்துல ஒரு ஜெய்சங்கர் முத்துராமன் சுலபமாக உருவாயிட முடியாதுல்ல. அப்போ சஸ்டைனபிளாக இருக்கணும் அவங்களுக்கு. அந்த இடம் வந்தால் தான் இவங்க நகர முடியும். இவர் வந்து முதல் தேர்தல் மக்களுடைய ஒரு குரூப் வந்து பெருசாக வாக்களிக்கும். ஆனால் எல்லாருமே எங்களை காக்க வந்த கடவுள் விஜய் அப்படின்னு போய் நிற்க மாட்டாங்க. பார்ப்போம்பா அப்படிம்பாங்க. திரும்பி இவரும் ஏடிஎம்கே கூட போயிடுவாரா இருக்கும், டிஎம்கே கூட போவாரா இருக்கும், டிஎம்கே கூட ப்ராக்சியாக இருக்கும், பி டீம் சி டீம் தான் இப்போ ட்ரெண்டாக ஓடுது, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவர் வந்து எப்படி சஸ்டனா சீமான் வந்து தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய யூஎஸ்பியாக வைக்கிறார். அதுதான் அவருடைய செல்லிங் பாயிண்டாக வைக்கிறார். அதை மாதிரி இவர் ஒரு யூஎஸ்பி வச்சிருந்தாரு அப்படின்னா வந்து சீமான்ட்டிருந்தும் ஓட்டு அவருக்கு போகும். அவர் என்ன பண்ணுறாரு பொறுத்து வந்து பார்ப்பாங்க. முதல் தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நான் அறியலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிட்டு ஆட்சியை பிடிக்கும் என்று நான் நம்பலை. எதிர்க்கட்சி ஆகும் என்றும் நான் நம்பலை. எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த தேர்தலில் விஜய் உண்டாக்குவார்னு நினைக்கிறீங்க? என்ன செய்கிறாருங்கிறத பொறுத்து. டி ராஜேந்தர் வந்து ஒரு மியூசிக் போட்டாருன்னா நல்லாயிருக்கும், டைரக்ஷன் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அப்போ நடித்தா அப்படி இருக்குங்கிற நடித்தா தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அப்போ இவர் வந்து யாரோட கூட்டணி சேர்றாரு அப்படிங்கிறத பொறுத்து. தனியாக போட்டிடுறாருன்னா வேற மாறும். நீங்கள் வந்து என்னவா பண்ணுறாருங்கிற பார்க்க, என்ன ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு பார்க்கணும். என்ன ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிபி கூட போனால் வேறு ரிசல்ட்டு, தனிச்சு போட்டிட்டா வேறு ரிசல்ட்டு, மற்றவங்களாம் கூட்டணி அமையாமல் இருந்தால் வேறு ரிசல்ட்டு, மற்றவங்க எல்லாரும் கூட்டணி அமைச்சிட்டாங்க இவர் மட்டும் தனியாக நின்றாருன்னா வேறு ரிசல்ட்டு. ஒரு பேச்சுக்கு வந்து நாம் தமிழர் அதிமுக கூட்டணி வச்சிருச்சு, பாஜக கூட்டணி, பாஜக பாமகலாம் கூட்டணி தொடருது, அப்போ இவர் நிலைமை வேற ஆகும். ஒரு பேச்சுக்கு பாமக பாஜக அதிமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, அப்போ இவர் நிலைமை வேற ஆகும். ஸோ இவர் என்ன செய்கிறாருங்கிறதையும் மற்றவங்க என்ன செய்கிறாரு பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு 30% பேர் ஓட்டே போடலேன்னு, அந்த ஓட்டுக்கள் விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த ஓட்டு யார் வந்தாலும் வராது, அது காந்தியே இறங்கி வந்தாலும் வராது. நான் ஏற்கனவே சொன்னேன் 30% தமிழ்நாட்டில் லாஸ்ட் நீங்கள் ஒரு 7-8 எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அது 70 தான் இருக்கு. அந்த 70க்குள்ளே தான் வந்து மூப்பனார் வந்தார், விஜயகாந்த் வந்தார், சீமான் வந்தார், அண்ணாமலை வந்தார், ராமதாஸ் வந்தார், வைகோ வந்தார். எல்லாருமே அந்த 30% தான் வந்தாங்க. அந்த ஓட்டு விழாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் 75% அப்படின்னு போனதில் 55% போனதில்லை. அந்த 70% நின்றுப்பாங்க. அப்போ அந்த மக்கள் ஒரு 10% ஓட்டு போடவே முடியாது. ஒரு 20% வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட வந்து இங்கே இருக்கிறதுல தான் ஓட்டு விடும். நீங்கள் வந்து இந்த விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த 70% தான் சீமான் 8% வாங்குறாரு. அந்த விழுந்துகுட்டுக்குள்ளே 70% தான் 18% வந்து பாஜக கூட்டணி வாங்குது. ஸோ அவங்க இழுக்கிறக்குள்ளே தான் அதிமுக வாக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. நாங்கள் 2019, 21, 24 3 தேர்தலுடைய முடிவில் நாங்கள் ஆய்வு பண்ணி நாங்கள் ரிசல்ட் வெளியிட்டிருக்கோம். திமுகவுடைய வாக்குகள் குறைஞ்சிட்டு இருக்கு, அதிமுகவுடைய வாக்குகள் குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்க இப்போ 2 பெரிய கட்சியில் வாக்குகள் குறையினால தான் விஜய்க்கான தேவை ஏற்படுது. சீமானுக்கு ஓட்டு விழுது, அண்ணாமலைக்கு ஓட்டு விழுது. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்றது உங்கள் கருத்தா? எந்த சந்தேகம் இல்லை. தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்துங்கிற வள்ளூர் வாக்குப்படி செயல்படுறாங்க. என்னால் என்ன முடியும்னு தெரியும். பிரபலமான நடிகர் மோகன் இருக்கிறார். அவர் பாடல்கள் தான் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் கை கொடுத்தது. அவர் சொந்த குரலுக்கே டப்பிங் வச்சுருந்தார். அவருக்கு தெரியும் தன்னுடைய பலம் என்ன அப்படின்னு. தன்னுடைய முகம் ரொம்ப கலையான முகம், ஸ்மைலி ஃபேஸு, பெண்கள் பார்த்தா அப்படி ஆகர்ஷிக்கிற முகம், அது அட்வான்டேஜ். குரல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரலை வந்து பின்னாடி எடுத்துக்கிட்டார், முடிஞ்சு வச்சுக்கிறது. அப்போ வந்து வெளியில் அவுட்கம் வந்து அது டப்பிங்கா ஒரிஜினலா அதெல்லாம் தேவையில்லை. அந்த பக்கம் எஸ்பிபி பாடிட்டு போகிறாரு, இந்த பக்கம் இவர் பேசிட்டு போகிறாரு, இந்த பக்கம் அண்ணன் நடிச்சிட்டு போகிறாரு. அப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து அவங்களுடைய பலம் தெரியும், அவங்களுடைய பலவீனம் தெரியும், எதிர்கட்சிகளுடைய பலம் தெரியும், பலவீனம் தெரியும். அதனால தான் இந்த சிந்தாமல் சிதறாமல் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம உங்களை வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு தேவையானது பூரா நாங்கள் கவனிச்சா நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துக்கு போக போகிறீங்க? கரெக்ட். அவள் நல்லா கவனித்து தள்ளிடுவாங்க. அதனால் திமுகலாம் வந்து பின்னி எடுத்துருவாங்க. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு இடையே உள்ள மோதல்களையும் பார்க்குறீங்க. என்ன எதிர்காலம் அந்த கட்சி இருக்கணும்? அந்த மோதல்லாம் ரொம்ப சாதாரணம். உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை, எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை, அதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு பையன் தனியாக போயிடுவான், அப்பா கோச்சுக்கிட்டாரு, பொண்ணு தனி கொடுத்துரும், அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிட்டு அது வந்து டெய்லி காலம். அது வந்து அவங்க பொது வழியில் அதை பேசிட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சே தவிர இந்த சண்டை டெய்லி நடக்கும். அவங்க குடும்பத்தில் நடக்கும், நம்ம குடும்பத்தில் நடக்கும். அதில் பிரச்சனை இல்லை. அவங்க மறுநாளே டாக்டர் அன்புமணி சொல்லிட்டாரு எங்களுக்கு எல்லாமே ஐயா தான் அப்படின்னு. அதுலலாம் அந்த சண்டையெல்லாம் ஒன்றும் பெரிய பிளவை ஏற்படுத்தாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து காமராஜர், அடுத்து கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி பல பேர் இருந்த சட்டசபை. இன்றைக்கு சட்டசபை நடக்கிறதும் அதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து இந்த விழுமியங்களுடைய வீழ்ச்சி வந்து எப்பயுமே நடக்கிறதுங்க. எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி இளையராஜா கிடையாதுன்னு உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர், அதை உங்கள் காலத்தில் ஆட்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இளையராஜா வந்து ரகுமான்லாம் என்ன பண்ண முடியும், இளையராஜா மாதிரி வருமா அப்படின்னு எங்களுடைய காலத்தில் ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரகுமானே ஒன்று கிடையாது, ஜிவி பிரகாஷ் பின்னி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அடுத்த தலைமுறை விஜய் ஆண்டனி பண்ணுறாரு அப்படின்னு நவீன் பிரசன் அப்படி இப்படி போயிட்டு இருப்பாங்க. அது வந்து எப்பயுமே உள்ளதா, எப்போ இந்த மாதிரி மழை நான் எப்பயுமே பார்த்ததில்லப்பான்னு எல்லா வருஷமும் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காலத்துடைய வீழ்ச்சி தான், வேற ஒன்று. நீங்கள் வந்து காமராஜரையும் காந்தி இன்னைக்கு தேடி அர்த்தம் இல்லை. காந்தியும் காமராஜரும் அன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. அது நம்ம அந்த விளிம்பியங்களுடைய வீழ்ச்சி உலக அளவில் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து ரொம்ப போயிடுச்சு. நான் அந்த புலம்புற இடத்துல நான் இல்லை, இருக்கிறதுல என்ன பண்ணுறதுங்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். அது காமராஜர் மாதிரி இல்லைன்னா, காமராஜர் இல்லை தான் எனக்கு தெரியுமே. அப்புறம் காமராஜர் மாதிரி இல்லை, காமராஜர் மாதிரி இல்லை புலம்பிட்டு இருக்கிற அர்த்தம்ல. தமிழறி மணியன் ஐயா அங்கே தான் வெளியே வர மாட்டார், பழகரப்பை ஐயா அங்கே தான் வெளியே வர மாட்டார். அவங்க அங்கேயே நின்றுறாங்க, அந்த இடத்துல வந்து அந்த காலச்சக்கரத்தில் நின்றுறாங்க. காமராஜருக்கு பிறகு அப்படின்னா காமராஜருக்கு பிறகு உருவாக்கணுங்கிறத யோசிக்கல. காமராஜர் இல்லை, காமராஜர் இல்லை, அப்படியே நின்றுறாங்க. காமராஜர் இல்லைன்னா தெரியுமே, நேரு மாதிரி இந்திரா இல்லைம்பாங்க, இந்திரா மாதிரி ராஜீவ் இல்லைம்பாங்க, ராஜீவ் மாதிரி ராகுல் இல்லைம்பாங்க. அது எப்பயுமே உள்ளது தான். இன்றைய கவர்னர் ரவியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழக அரசோட ஒரு மோதல் போக்கே நீடிக்குது. இது ஆரோக்கியமானதா? மாற்றி யோசிக்கலேன். தமிழக அரசு வந்து ஆளுநருடைய மோதல் போக்கை வைக்கிறதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஆளுநர் வந்து தமிழக அரசோட மோதல் போக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? அவர் என்ன செஞ்சால், நான் வந்து நிறைய இதே கேள்வியாக வந்து இதே புலப்பா தெரியுறேன் நிறைய பேர்கிட்ட. அப்போ நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லுங்கள், நம்ம பேசுவோம், உங்க கூட சேர்ந்து நானும் போர்க்கொடி தூக்குறேன்றேன். அதுதாங்க. அவர் ஒன்றுமே சொல்லி அவர் வந்து வெளியில் வந்து ஃபிலாசபி பேசுகிறார், தத்துவம் பேசுகிறாரு. இல்லீகலாவோ அன்கான்ஸ்டிடியூஷனலாவோ ஆன்டி டிஎம்கே கவர்மெண்ட் இதாவோ அவர் வந்து பேசலை. போதைப் பொருட்கள் நடமாட்டம் ரொம்ப கவலை அளிக்குதுன்றார். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார். அது நீங்களும், அது திமுக அரசுடைய செயல்பாடற்ற தன்மைன்னு சொல்ல, இது எல்லா தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லி கவலைப்பட்டு இந்த அடுத்த ஜென்ரேஷன் இப்படி போயிருச்சு. இப்போ நீங்கள் கேட்டீங்களா அசம்பிளி இப்படி இருக்குது அப்படிங்கிறது, அது மாதிரி அக்கறை கொண்டு எல்லாரும் சொல்லி. அவர் வந்து திமுக அரசில் வந்து இப்படி சரியில்லைன்னு சொன்னார்னா அவர் அரசியல் பேசுகிறாரு, நீங்கள் எப்படிங்க பேசலான்னு கேட்கலாம். அவர் வந்து நாடு இப்படி போயிட்டு இருக்கு, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் இருக்குது, கல்லூரி மாணவிகள்கிட்ட மாநிலம் இதெல்லாம் வருது, அது திமுகவே ஒத்துக்கிடுதே. திமுகவே போதை தடுப்பு 1.0, 2.0, 3.0 எடுக்கிறாங்க. நம்ம சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பசங்க வந்து தனியாக தங்கியிருக்கிற வீடுகளெல்லாம் வந்து ஒரு ரெய்டு நடத்துனாங்க. கிலோ கணக்கில் போதைப் பொருள் எடுத்தாங்க அவங்க தங்கியிருக்கிற இடங்கள்ல, கிலோ கணக்கில்.
இது வந்து இன்னும் குஜராத் போலீஸ் வந்து இங்கே கண்டெடுத்துன்னு சொல்லி நிறைய இவருடைய ஆனந்த் ரவி ஆளுநருடைய ஏற்பாட்டில் பண்ணலையே, தமிழ்நாடு போலீஸே முனைஞ்சுதான். ஸோ காலம் கெட்டு கிடக்குங்கிறத அவருடைய கவலையாக வெளிப்படுத்துறாரு. திராவிடம் பற்றின வந்து சித்தாந்த ரீதியாக பேசுறாரு. திமுக சரியில்லைன்னு சொல்ல, திராவிடம்ங்கிறது என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வியை வந்து திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வியை சுபவீர பாண்டியன் எழுப்பியிருக்கிறார். திராவிடம்னு ஒன்று கிடையாதுன்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆரியத்தை எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட காயினேஜ் தான் அப்படின்னு திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட். திராவிடம் என்பது இனமா, குலமா, மொழியா, பகுதியா, இனமா என்றால் அது ஒரு உணர்வு அப்படின்னு ஐயா சுபீரமணியன் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் சொன்னால் நீங்கள் சண்டைக்கு போக மாட்டேன்றீங்க, இதே கருத்தை வந்து ஆர்.என். ரவி சொன்னான்னு சண்டைக்கு போனான்னு அர்த்தம். அவர் சட்டவிரோதமாக எதுவும் பேசுனதா நான் அறியேன். தேசிய கீதம் ஒலிக்கப்படணும் அப்படின்னு அவர் சபாநாயகர்கிட்ட வேண்டுகோள் விடுத்ததாக நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததை பார்த்து அவரே சொல்லியிருக்காரு. அவர் ட்விட்டரில் சொல்லியிருக்காருன்னு. ஆனால் அது வந்து ஊடகங்களில் வந்து பிரபலப்படுத்தப்பட்டதா? முதல் கேள்வி நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, இந்த ஊடகங்கள்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறாங்களான்னு, அதுதான் இந்த பிரச்சனை. ஊடகவியலாளர்லாம் ஒரு பக்கமாக இருக்காங்க நீங்கள் கேள்வி பண்ணுங்க, அந்த கேள்விக்கு பதில் தான் இங்கே வருது. அது என்ன செய்ய அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, மறுபக்கங்கிறத பேச மாட்டேன்றாங்க. அதே பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த தேசிய கீதம் இசைக்கப்படாதனால் ஒரு வெளியேறாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக செயல்பட்டு இருக்கின்றது அவர் படிக்க வேண்டி நேர்ந்திருக்கும் அப்படின்னு அந்த அறிக்கையில் இருக்கு, சொல்லியிருந்தீங்க. அந்த அறிக்கையில் இருக்கு, அவருடைய ஆளுநர் உரையில் இருக்கு. ஆமாம், இந்த அறிக்கையை பொறுத்தவரை அவர்கிட்ட முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கிறத தவிர்த்ததுக்காகவே அவர் சட்டசமன்றத்தை விட்டு போனார்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி நம்ம எடுக்க முடியாது. அவர் வந்து படிக்கிறதுக்கான நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அவர் கொஞ்சம் பெருந்தன்மையாக ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பிளான் பண்ணுவோம்னு நினச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அவர் வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்க விரும்பலை. அவர் வந்து நான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அத்தாரிட்டி தான், ஸோ நான் கான்ஸ்டியூஷன் படி தான் நான் போக விரும்புகிறேன். நான் வந்து உங்கள் கூட அனுசரித்து போய் நான் எதுக்கு அனுசரித்து போகணும்? அப்போ நான் ஒரு கவர்னர் வரக்கூடிய நிகழ்ச்சியில் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு, அப்படி பண்ணுங்கன்ற அழைப்பு கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு. நேரடியாக அங்கே சட்டமன்றத்தில் வச்சு சொல்லிட்டார், பாஸ் நீங்கள் அதே ஒன்று பாடிருங்க அப்படின்னு. அவங்க மறுக்கப்படவுன்னு அவர் எந்திரிச்சு போயிட்டார். அதில் வந்து ஒன்றும் பிள்ளை இல்லை. அவர் இருந்திருந்தாருன்னா அது படிக்க நேர்ந்திருக்கும். படிக்க நேர்ந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் விவாதம் ரொம்ப சரியாக போயிருக்கும். சார் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, முந்தானத்தனங்க அண்ணா நியூஸில் நடந்துச்சுன்னு எல்லாரும் அங்கே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அது திசை திரும்பறதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக போயிடுச்சு. அவர் கேட்டுக்கொண்டும் அதை ஏன் இசைக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அது வந்து சாதாரண விஷயம் தானே. ஒரு 52 செகண்ட் பாட்டை போட்டுள்ள உங்களுக்கு என்ன கேட்டு போச்சு? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா?